ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கேஜெட் பிளான்ஸ் யூடியூப் சேனல். இது நம்மளோட புது டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா எந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போறோம்னா, போட் ஸ்டாம்கால் 3 இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான். இது ஆக்சுவலி ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணேன். இது ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. நான் வாங்கி யூஸ் பண்ணேன். அதனால உங்களுக்கு அது மூலியமா ரிவ்யூ சொல்றேன். இதுதான் ஸ்டாம்கால் 3 வாட்ச் போட்ல. ஓகே, இதை ஓபன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கிங் பாக்ஸ். இது வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஃபீச்சர்ஸ் என்னென்னா 1.83 இன்ச், அதாவது 4.64 சென்டிமீட்டர் டிஸ்பிளேவோட அட்வான்ஸ் ப்ளூடூத் காலிங், அது மட்டும் இல்லாமல் கியூஆர் கோட் ட்ரேயோட வரும் ஃபீச்சர். நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேஸ் ஸ்டுடியோ இருக்கு. நீங்க வந்து ஃபேஸ் எடிட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. 700+ ஆக்டிவ் மோட்ஸ் இருக்கு. இந்த கபடி விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து பில்ட்-இன் கேம்ஸ் இருக்கும். இதுலயே ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ஆக்சிஜன் மானிட்டரிங்லாம் இருக்கும். IP67 டஸ்ட், ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பேட்டபிலிட்டி வந்து ஆண்ட்ராய்ட் 7.0க்கு மேலையும் iOSல 12.0க்கு மேலையும் தான் இருக்கும். இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க பின்னாடி டீடைல்ஸ். இப்போ நம்ம அதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஓபன் பண்ணா இந்த மாதிரிதான் இருக்கும் வாட்ச். இதை ஃபர்ஸ்ட் வாட்ச் எடுத்துருவோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். போட்டு நீட்டா ப்ராப்பரா பேக் பண்ணிருப்பாங்க. இது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி யூஸ்டு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு பாக்ஸ்ல வந்து எடுத்து காமிக்கிறேன். பாக்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு சொல்றேன். இப்ப ஒரு சார்ஜர், அடுத்து வந்து யூசர் மேனுவல் இந்த வாட்சை பத்தி, அடுத்து என்னன்னா தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் கார்டு, அடுத்து அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்கன்றதான் கொடுத்துருக்காங்க. போட் வந்து ராக்கர்ஸ் வச்சிருக்காங்க. இதே ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய இருக்கு. நிர்வாலா அந்த ஹெட்ஃபோன்லாம் இருக்கு. அவங்க அவங்க ப்ராடக்ட் என்னென்ன வச்சிருப்பாங்கன்றத பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு புக் மாதிரி. அடுத்து வந்து ரிவ்யூ பண்றவங்க வந்து இதை ஸ்கேன் பண்ணோம்னா 3000 ஒர்த் உள்ள ஏதாவது ஒரு கிஃப்ட்டுக்கோ இல்ல ஏதாவது கொடுத்து ஏதோ ஒரு 3000 நெட் ஒர்த், அதாவது ₹3000க்கும் மேல வந்து நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வேணா யாராவது ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் மேலே ஸ்டிக்கர்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணதுனாலதான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூவா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கிரியேட் பண்றேன். வாட்ச் வந்து பில்டு குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு சென்சார் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து மெஷரிங் சென்சாரு, ஹார்ட் ரேட்டு. இப்போ ஆன் பண்ணிட்டோம்னா நான் என்ன வால்பேப்பர்னா இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் வால்பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வால்பேப்பர் செட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்படி கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணியிருந்தோம்னா வால்பேப்பர் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்கும் இதுல. இந்த மாதிரி வால்பேப்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இவ்வளவு வால்பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இவங்க ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னா, கால், ப்ளூடூத் போனோட கனெக்ட் பண்ண அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் மெஷரிங் அதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் இதுல போட்டு ரிஸ்ட்ல போட்டுட்டு மெஷர் பண்ணி பார்ப்போம். மெஷரிங்ல பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மெஷர் பண்ணுது பாருங்களேன். 85 மெஷர் பண்ணிடுச்சுன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். இந்த வந்துருச்சு பாருங்க 94ன்னு அது ரேட் வரைக்கும் காமிக்குது பாருங்களேன். கீழே அந்த கிராஃப்ல மெஷர் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு SpO2 இருக்கு, ஸ்லீப் மோட் இருக்கு, பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கு. அடுத்து ஆக்டிவ் மோட்ஸ், ஆக்டிவிட்டி மோட்ஸ் எல்லாம் இதுதான். ஓகேவா, இவ்வளவு ஆக்டிவிட்டி மோட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸ்கிப்பிங், கிரிக்கெட் என்னென்னோ கொடுத்துருக்காங்க. கபடி எல்லாம் இருக்கு, பவுலிங், டேபிள் டென்னிஸ் நிறைய இருக்கு. ஆக்டிவிட்டிக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்கு. நம்மளுக்கு ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ் நான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து ஸ்டாப் வாட்ச் ஒன்று இருக்கு, டைமர் இருக்கு, அலாம் இருக்கு, பிளாஷ் லைட் இந்த மாதிரி பிளாஷ் அடிக்கும். கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மியூசிக் இதெல்லாம் போனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் மை போன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா போனோட ரிங்டோன் வந்து ஓப்பன் ஆகும். இது மூலியமா உங்க போன் எங்க வச்சீங்கன்னு மறந்துட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து ரிங்டோன் பிளே பண்ண விட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்றது, ஸ்கிரீன் ஸ்லீப்பு, ரிங்டோனு, வேக் கெஸ்டரு,
வைப்ரேஷன் மாதிரி நிறைய மூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் நம்ம சிஸ்டம் வந்து ஷட் டவுன்னா சிஸ்டம்குள்ள போயிட்டு பவர் ஆஃப் இதை டேப் பண்ணோம்னா ஷட் டவுன் ஆயிரும். ரீஸ்டார்ட்னா அதே மாதிரி இதுக்கு ரீஸ்டார்ட். இது ஃபேக்டரி ரீசெட். இதுக்கு அடுத்து அபவுட் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் த ஆப். இதுக்குள்ள போனோம்னா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வச்சு செட்டிங்ஸ்ல. இப்போ செட்டிங்ஸ் வந்து எப்படி ஷார்ட்கட்டா ஓப்பன் பண்றதுனா இப்படி மேல ஸ்வைப் பண்ணீங்கன்னா போன்ல நேவிகேஷன் வர மாதிரியே இது லைவ் வரும். அலாம் இருக்கும், ஃபிளாஷ் லைட் இருக்கும், ஃபைண்ட் மை ஃபோன் இருக்கும், பிரைட்னஸ் கண்ட்ரோல் இருக்கும், நேவிகேஷன் இருக்கும், மேப் எல்லாம் இருக்கும். அடுத்து செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இதை இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இது பண்ண போறோம். ஆப்போட சிங்க் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அடிஷ்னலா அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. ஆப்போட சிங்க் பண்ணா என்னென்ன எப்படி பண்ணணும்ன்றலாம் நான் ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து கூட மறக்காம பாருங்க. இப்போ வந்து இதுலயே ஹோம் பேஜுக்கு வந்துடும். வந்துட்டு இப்படி பண்ணா நோட்டிபிகேஷன் வியூ பண்றது, கீழே ஸ்கோர் வியூ பண்றது எல்லாம் வந்து போனோட கனெக்ட் பண்ணா வருது. அப்படியே ரைட்ல இது பண்ணீங்கன்னா ஸ்டெப்ஸ், SpO2, ஹார்ட் ரேட்டு, அப்படியே ஸ்லீப் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஆப்போட கனெக்ட் ஆயிருக்கா டிஸ்கனெக்ட் ஆயிருக்கான்ற டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸும் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்ஸ் இருக்கும். இதுல நான் போயிட்டு கேம்ஸ்குள்ள போறேன் பாருங்களேன். கேம்னே இருக்கும். இந்த கேம்ஸ் இருக்கா, அதுல 2048 கேம், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கேம் வந்து போர் அடிக்கிறப்ப ப்ளே பண்ணிக்கலாம். ஹாம்ஸ்டர், வேக்கமூல், இந்த கேம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓல்டு ரெட்ரோ கேம் இதெல்லாம். இந்த மாதிரி 2 கேம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்டோட வரும். போனோட கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டும், iOSக்கு வந்து சிரி ஓப்பன் ஆகும். நீங்க அது மூலயமா அசிஸ்டன்ட் இது பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்ச். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பில்டு குவாலிட்டிலே சூப்பரா இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த். அதுக்கும் நல்லா இருந்துச்சு வாட்ச். நல்லா ஸ்பிளாஷ் ப்ரூஃப், அதாவது வெயில்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம அடுத்த வீடியோல வந்து வெயில்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு. மொட்டை மாடியில போயிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுப்பேன். அதுல வந்து வெயில்ல கிளியரன்ஸ் நீங்களே பாருங்க லைவா. அதனால நான் 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு தான் அதை ரெஃபர் பண்றேன். பட்ஜெட் வைஸ் வாட்ச் வந்து நல்ல வாட்ச் தான். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றும் உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகைன்.